அந்த தண்ணி குடம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை நிரப்பிட்டு வரேன். இங்க பின்னாடி தான் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. என் ட்ரீம் கேர்ளை பார்த்துட்டேன். இப்படி போனோம்னா அந்த சாமியாருங்க கிட்ட எனக்கு அடிதான் கிடைக்கும். எதுக்காக எல்லாரும் தண்ணீர் பந்தலுக்கு வரணும்? கண்ணுக்கு எதிரில எவ்வளவு பெரிய கங்கை நதி ஓடுது. தாகத்தை தீக்க அது பத்தாதான் என்ன? அவங்க வயசானவங்கக்கா, அவங்களால அவ்வளவு படி இறங்கி போக முடியாது. ஒரு 2 நிமிஷத்து வேலைதான். ஒரு வேலை பண்ணுங்க, இங்கே இருங்க, நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். எங்க இந்த வெயில்ல நான் டேன் ஆயிடுவேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி, இப்ப நீங்க உள்ள போய் உட்காருங்க. நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இங்க தானே இருந்தா, எங்க போனா? இவளோட சமூக சேவைனால நான் தான் பலிகடவாகிறேன். ஹாய். நீ எல்லாம் ஒரு டாக்டரா? குழந்தைய காப்பாத்துற டைம் வந்தப்போ உன்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்ப அந்த குழந்தை பழிச்சிட்டான்னதும் பல்ல இழிச்சுக்கிட்டே என் தங்கச்சியோட கிரெடிட்டை வாங்க வந்துட்டல. நீயா? நீ இல்ல, அது வந்து நீங்களா? தேங்க் காட், அட்லீஸ்ட் என்ன அடையாளமாக தெரிஞ்சதே. நான் ரொம்ப நேரமா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னையா? ஏன்? இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நம்மளுடைய முதல் சந்திப்பு சுத்தமா நல்லா இல்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமா இருந்தது. கண்டிப்பா நீங்க என்ன பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் நம்புங்க, நான் உங்களை பத்தி எல்லாமே நல்ல விதமா தான் யோசிக்கிறேன். என்ன? ஒரு உறவோடைய தொடக்கம் எப்பவுமே உண்மையா இருக்கணும். அதனால உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. உங்களோட பாட்டி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவ உன்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறா, அதனால அவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல வேண்டியது உன்னோட கடமை தான். ஆமா, அவங்க என்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரசன்ட் லைஃபை பத்தி இல்ல. அதோட எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எங்க சிவா வைரம் தெரியுமா? நான் அவனை அன்பா சூப்பர் ஹீரோன்னு கூப்பிடுவேன். இங்கிலீஷ் பிலிம்ல வர மாதிரி. பாருங்க, உங்க பேத்தியாவ ரொம்ப 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 நல்லா நேசிப்பான். அவ பிறந்த வீட்டையே மறந்துடுவா. இது புகுந்த வீட ஆனாதானே அவ பிறந்த வீட்டை மறக்கிறதுக்கு. என்ன? இதுதான் உண்மை. இதை வேற யாராவது சொல்லுவாங்களான்னு கூட தெரியாது. அதனால தான் நானே இதை சொல்லலான்னு இருந்தேன். சாரி அண்ட் தேங்க்யூ. சாரி எதுக்குன்னா நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ எதுக்குன்னா நீங்க என் பேச்சை கேட்டதுக்கு.
யூ ஆர் த பெஸ்ட் சிவா. உங்களை பார்த்ததுமே நீங்க மத்தவங்க மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யூ ஆர் ரியலி ஸ்பெஷல். அதோட நீங்க இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். சாரி சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா கூட இன்னொன்னு சொல்லணும். இன்னொன்னா நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் நம்புவீங்களா? கண்டதும் காதல்? இல்ல எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, இங்க பாருப்பா ஃபேக் டாக்டர். பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? அட, உங்களை பார்த்ததுல இருந்து பைத்தியமா தான் இருக்கேன். பிபியை போய் செக் பண்ணு. ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு. இத பாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கில் அவ்வளோ லட்சக்கணக்கில் கிடைப்பாங்க. ஆனா மேம், ரியல் லைஃப்ல பர்சனலி இதை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அட, இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா என்ன? ஐ லைக் யூ. நேத்து வரைக்கும் வில்லனா இருந்தவன் இன்னைக்கு எப்படி ஹீரோவா ஆனா? அதுவும் ரொமான்டிக் ஃபிலிம் ஹீரோ. எல்லாரும் அந்த ஆண்டவன் கிட்ட மோட்சத்தை கேட்பாங்க. ஆனா உங்களை பார்த்த அன்னைக்கு எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இவன் மோசமான டாக்டரா இருந்தாலும் சரி, ஆனா ரொம்ப நல்லா பேசுறான். நான் ஏதோ ரோட் சைடு ரோமியோன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா அப்படி இல்லை. நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். கணேஷ்ராம் ஃபேமிலி. பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இதோ மேலூர்ல தான் எங்க வீடு இருக்கு, கணேஷ்ராம் இல்லம். இன்னைக்கு நான் நாள் முழுக்க எங்க வீட்டில் தான் இருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். நான் சொன்ன சாரியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு. அதோட என் ஐ லைக் யூ தான். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். See you. ஹைட் கொஞ்சம் கம்மி தான், ஆனா பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான். அக்கா, அக்கா, உங்க முகம் ஏன் இப்படி செவந்துருச்சு? உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா என்ன? இவகிட்ட சொன்னா நேரா போய் அப்பா கிட்ட சொல்லிடுவா. இவ்ளோ நேரம் வெயில இருந்தா வேற என்ன ஆகுமா? சரி சரி, சாரி. நீங்க முதல்ல நிறைய தண்ணி குடிங்க. ஐயோ, அதை விடு. வா, சீக்கிரம் காலேஜ் போலாம். அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க. வா போலாம். ஆனா அக்கா, அக்கா, ஐயோ, இவங்க வா கூப்பிட்டா- சீக்கிரம். எப்படி இருக்கான் எங்க சிவா? அடடடடடா, சிரிச்சா போச்சு. இவ வேணான்னு சொல்ற மாதிரி தெரியலையே. அவளை பார்த்தாலே தெரியுது, இப்பவே கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் கூட்டிட்டு போயிடுவா போல. உங்களோட பாம் இப்போ புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. புஸ் ஆகல, புகைய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல தீ பிடிச்சிடும். பொறுத்திருந்து பாருங்க. பாட்டி, சிவா இருக்கார்ல, நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லவரா. இவ்ளோ நல்லவரா, அமைதியா, இன்னோசென்ட் அண்ட் ஆனஸ்ட் பர்சன் எல்லாம் இப்போ எங்க பார்க்க முடியுது? எந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ ரொம்ப லக்கியா இருப்பா. Sadly, நான் அந்த பொண்ணு இல்ல.
என்ன என்னாச்சு? என்னம்மா ஆச்சு சொல்லு, என்ன நடந்தது? பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அட என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லு. நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கல பார்வதி. எதை சொல்லணுமோ அதை சொல்லாம நிறைய விஷயத்த மூடி மறைச்சிருக்க. சிவாவோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் சொன்னியே, ஆனா இப்ப எப்படி இருக்கா நீ சொல்லவே இல்லையே. நான் வெச்ச குறி தப்பவே இல்லை. ஏன் என்ன? நீ எப்படி பார்வதி இப்படி யோசிச்ச? இவ்வளவு விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச பிறகும் என் பேத்திக்கு இங்க நான் சம்மந்தம் பேசுவேனா? நம்ம பல வருஷமா பழகுனத சாதகமா மாத்திட்டல. உனக்கு எப்படி என்கிட்ட பொய் சொல்ல மனசு வந்தது? உங்க எல்லாரையும் தான் நான் கேக்குறேன். நீங்க சரியா தான் படிச்சிருக்கீங்க. இந்த ட்ரஸ்ட் 5 பேரை நாமினேட் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷனும் வாங்கி தந்து அவங்க படிப்புக்கான முழு செலவையும் இந்த ட்ரஸ்டே பொறுப்பேற்றுக்கும். இப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும் சார்? நான் நீட் எக்ஸாமை நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டை கணேஷ்ராம் குடும்பத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் கணேஷ்ராம் தான் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு நீங்க அவங்க கிட்ட அனுமதி கையெழுத்து வாங்கணும். அவங்கள மீட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு தான் கடைசி நாள். 4 பேர் அதுக்கு ஃபைனலைஸ் ஆயிட்டாங்க. மேலூர்ல தான் எங்க வீடு இருக்கு, கணேஷ்ராம் இல்லம். இன்னைக்கு நான் நாள் முழுக்க எங்க வீட்டில் தான் இருக்கேன். கணேஷ்ராம் ஃபேமிலியா? கணேஷ்ராம் ஃபேமிலி. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம், எல்லாருக்குமே தெரியும். சக்திக்கு காலேஜ்ல என்ட்ரி கிடைக்குமோ இல்லையோ தெரியல, ஆனா இத சாக்கா வச்சு எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போக என்ட்ரி கிடைச்சிடும். நீ என்னோட ப்ரொஃபைல பாத்துட்ட, இப்போ நான் உன் ஹோம் பேஜை பார்க்க போறேன். சிவா, நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நிஜத்தை சொன்னேன். நிஜம் என்ன பொய் எதுன்னு உனக்கு என்ன தெரியும்? அதான் உன் பாட்டி பேசிட்டாங்கல்ல, நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுதானே ரைட்டு. எது ரைட்டு எது ராங்குன்னு உனக்கு என்னடா தெரியும்? நான் உன்ன நீ வாய மூடு. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம பிள்ளையோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம். எந்த பையன் நம்ம குடும்பத்துடைய கௌரவமா இருந்தானோ அவன் இன்னைக்கு அவமானத்துக்கு காரணமாயிட்டு இருக்கான். ஒரு காலத்துல அவன் ஒரு வைரமா இருந்தான், ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு தகர மாதிரி ஆயிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இன்னைக்கு இவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதையெல்லாம் வேணும்னே செஞ்சிருக்கான். இவன் வேணும்னே தான் அவகிட்ட பேசியிருக்கான், அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுவும் அவளை இங்கிருந்து அனுப்பிட்டு இவன் தனியா இருக்கணுங்கிறதுக்காக. அட, இவன் கல்யாணத்தை பண்ணிக்கவே விரும்பல. அம்மா, இனிமே நீங்க இவனுக்காக பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இவன் தனியா இருக்கணும்னு நினைக்கிறான், அதுவும் அவனோட கடந்த காலத்திலேயே மூழ்கி இருக்கணும்னு நினைக்கிறான்.
அப்படியே இருந்து தொலையிட்டு போடா உன் ரூமுக்கு போய் செத்து தொலை. டாக்டர் சார், நான் வாழணும், காப்பாத்துங்க டாக்டர் சார். மம்மி நீங்க போகாதீங்க ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கண்ணா. அப்பா எப்படி இப்படி பேசலாம்? அம்மா அப்பா தன்னுடைய பசங்களுக்கு சரியான விஷயங்களை தானே சொல்லுவாங்க. அதோட பொய் சொல்றதும் சரியில்லையே, உண்மையை சொல்றதுதானே சரி. அப்ப எந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்களோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம எப்படி? இல்ல சரி அதை விடுங்கண்ணா, வாங்க சொல்றல. இல்லங்க, இது ரொம்ப தப்பு. கடவுளே, இன்னும் எத்தனை காலம் நான் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்? இன்னும் எவ்வளவு காலம் அவன் தனியா இருக்கணும்? அவனுக்கு துணையா யாருமே வரமாட்டாங்களா? மேலூர்ல தான் எங்க வீடு இருக்கு, கணேஷ்ராம் இல்லம். எவ்வளவு பெரிய வீடா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட மனசும் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் எனக்கு இந்த பேப்பர்ஸ்ல சைன் கிடைக்கும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை துணையா யாரும் வரமாட்டாங்களா? அந்த பொண்ணு கண்டிப்பா வருவா, கல்யாணமும் நடக்கும். ஆனா எப்ப நடக்கும்னா நான் விரும்புறப்பதான் நடக்கும். யார நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த பொண்ணு கூட தான் நடக்கும். நான் எப்ப மனசு வைக்கிறேனோ அப்பதான் அந்த பொண்ணோட பாதமே இந்த வீட்ல படும். அதோட நான் எப்ப விரும்புறேனோ அப்பதான் அவ இந்த வீட்டை விட்டும் போவான். அவனை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டாங்களா? அவனை ஏத்துக்க யாரும் வர மாட்டாங்களா? அவனோட சக்தியா மாற மாட்டாங்களா? சாரி 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 சாரி. அக்கா, என்ன இது? நான் இந்த கோலத்தையே கெடுத்துட்டேனே. சரி சரி, நீ உன் கையை கொடு. மெல்லமா கால் எடுத்து வெளியே வை. பைத்தியம், நீ ஒன்னும் அந்த கோலத்தை கெடுக்கல. நீ அத ரொம்ப அழகுபடுத்திருக்க. அங்க பாரு. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நாம நம்ம வீட்டுல கோலம் போடும் போதெல்லாம் அதுல லட்சுமியோட பாதத்தை பதிப்போம்ல. இன்னைக்கு இந்த வீட்டுல நீ பண்ணிட்ட. சரி, நீ போ, நான் வரேன்.
ஆ, போ. என் குரல் உங்களுக்கு கேட்டுருச்சா? நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னு நான் நம்புறேன். நம்பிக்கையை இழக்காதன்னு நீங்க ஒரு அறிகுறியை காட்டுறீங்க. என் பையனுக்கு நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்குமா? ஓம் நமச்சிவாய.